अस्सलामुअलैकुम वेलकम टू अवर चैनल वहीस रेसिपीஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொத்தமல்லி பிரியாணி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கட்டு கொத்தமல்லி எடுத்து அந்த வேரை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே முழுசாக வச்சுக்கிறோம். தக்காளி 3, வெங்காயம் 1, பச்சை மிளகா நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு எல்லாத்தையும் ஃபைனாக அரைச்சிக்கிறோம். கொத்தமல்லி தழை அப்படியே தண்டோட அடியில் இருக்கிற வேரை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா மண் போக வாஷ் பண்ணி எடுத்துக்கிறோம். மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு பச்சை மிளகா நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கிறோம். நான் ஒன்று 2 உடச்சி போட்டிருக்கேன். 2 பச்சை மிளகாயை உடச்சி போட்டுக்கிறோம். மீடியம் சைஸ் வெங்காயம் 1 எடுத்து ரஃப்பாக சாப் பண்ணி போட்டுக்கிறோம். நம்ம இன்றைக்கி அரிசி 1/4 கிலோ அரிசி அளவுக்கு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான அளவு தான் இப்போ போட்டு அரைச்சிக்கிட்டு இருக்கோம். தக்காளி ரஃப்பாக கட் பண்ணி போட்டுக்கிறோம். 3 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி 3 எடுத்து கட் பண்ணி போட்டுக்கிறோம். பாஸ்மதி ரைஸ் தான் நம்ம எடுத்துருக்கோம். அதை ஊற வச்சுக்கிறோம். 20 நிமிஷம் தண்ணியில் போட்டு ஊற வச்சுக்கிறோம். நம்ம ஊற வச்சு இந்த மாதிரி செஞ்சால் தான் நல்ல லாங்காக நமக்கு கிடைக்கும். நம்ம இன்றைக்கி கடாயில் தான் செய்ய போகிறோம். கடாய் அடுப்பில் வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் 2 ஸ்பூனும் நம்ம குழம்பு தாளிக்கிற எண்ணெய் 2 ஸ்பூனும் மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கிறோம். பிரிஞ்சி இலை 1 எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கிறோம். அது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட் எடுத்து அந்த எண்ணெயில் ஊற்றிக்கிறோம். கையில் படாமல் அடுப்பை சிம் பண்ணிவிட்டு ஊற்றுங்க, இல்லாட்டி படப்படன்னு கையில் தெரிக்கும். தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி எல்லாத்தையும் நல்லா ஃபைனாக பேஸ்ட் பண்ணி இதில் போட்டு அரைச்சிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வேக வச்சுக்கிறோம். இப்போ அந்த ஜார்லேயே நம்ம அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கிறோம். பாஸ்மதி அரிசினா நமக்கு 1க்கு 1.5 பங்கு தண்ணி எடுப்போம்ல, அந்த மாதிரி அளந்து வச்சுக்கிறோம். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் போட்டு உப்பு போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிறோம். வதக்குனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த தண்ணியை ஊற்றிக்கிறோம். நம்ம எடுத்து வச்சிருந்த அரிசியை ஒரு பாத்திரத்தில் அளந்து பார்க்கணும். அதுலேருந்து 1.5 பங்கு தண்ணி ஊற்றிக்கிறோம். தண்ணி நல்லா தளன்னு கொதித்து வந்ததுக்கப்புறமா உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சிருந்த அரிசியை தண்ணி வடிச்சிட்டு எடுத்து போட்டுக்கிறோம். இந்த பிரியாணி வெஜிடேரியனுக்கு நல்லா ரொம்ப பிடிக்கும். இந்த பிரியாணி நம்ம அரிசி போட்டதுக்கப்புறமா 1 ஸ்பூன் நெய் மேலே போட்டுக்கிறோம். இந்த மாதிரி அரிசிக்கு மேலே நம்ம நெய் போட்டோம்னா தான் அரிசி உடையாமல் வரும். நமக்கு பிகினர்ஸ் கூட ஈஸியாக இதை செஞ்சிடலாம். காலையில் பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸு கூட கட்டி கொடுத்து அனுப்பலாம். இந்த மாதிரி தண்ணியும் அரிசியும் மிக்ஸ் ஆகி வரும்போது நம்ம தம்மில் போட்டுக்கிறோம். 20 மினிட்ஸ் அடுப்பை ஃபுல் சிம்மில் வச்சு மூடி வச்சு எடுத்தோம்னா நம்மளோட கொத்தமல்லி பிரியாணி ரெடி. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் வஹீஸ் ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.